என்னைக்கு எல்லாம் கரெக்ட்டா வருதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோமோ, அன்னைக்கு கண்டிப்பா ஒண்ணு சொதப்பிரும். எனக்கு அந்த மாரி தான் காலையில நடந்துச்சு. காலையில எந்திரிச்சு வந்ததுமே அடுப்பெல்லாம் கிளீன் பண்ணிட்டு ஒல வச்சு விட்டுட்டேன். ஒல கொதிச்சதுமே அரிசிய போட்டு விட்டாச்சு. நேத்து வெளியில போயிருந்தேன்ல சுண்டக்கா வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு சுண்டக்கானா ரொம்ப பிடிக்கும். சரி கார குழம்பு வச்சிடலாமேன்னு காலையில அத தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். உங்களுக்கு தெரிஞ்சது தான் சுண்டைக்காய தட்டிட்டு உடனே தண்ணீல போட்டுறணும். இல்லைன்னா கருத்து போயிரும். டேஸ்ட்டுமே மாறிரும். சுண்டக்காய் கார குழம்பு ரெசிபி பார்த்துடலாமா? சட்டி காய்ஞ்சதுமே தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லெண்ணெயா இருந்துச்சுன்னா இன்னும் குழம்பு டேஸ்ட்டா இருக்கும். நம்மகிட்ட நல்லெண்ணெய் இல்ல. 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சதுமே 2 பச்சை மிளகாய், ஒரு 10, 15 பல்லு பூண்டு. பூண்டு சேர்க்கும்போது இடிச்சிட்டு சேர்த்தா நல்ல குழம்பு வாசனையா இருக்கும். வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு, இடிச்சு வச்ச சுண்டைக்காயும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் குழம்பு தூள் போட்டு கொஞ்சமா புளி கரைச்சு ஊத்தி தண்ணி கம்மியா சேர்த்து குழம்பு நல்லா சுண்ட வச்சு இறக்கணும்னா குழம்பு சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லணும். தம்பிக்கு ஸ்நாக்ஸுக்காக சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சுட்டேன். இந்த பீட்ரூட் பொரியல் பண்ணலாம்னு சொல்லி பொரியலை சரி கொஞ்ச நேரம் வேகட்டுமேன்னு வாசல்ல போய் தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு வந்தேன். பொரியல் நல்லா கருகி போயிருச்சு. காலையிலேயே பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. அப்பளத்தை வறுத்து அவருக்கு சாப்பாடு கட்டி அனுப்பியாச்சு. மீண்டும் சந்திப்போம். டாடா.